திட்டக்குடி அருகே சாமி கும்பிட சென்ற பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள ஆவினங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் மனைவி பார்வதி. சம்பவத்தன்று காலையில் ஆவினங்குடி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சாமி கும்பிட சென்றபோது அதே ஊரைச் சேர்ந்த கோபி, செந்தில், ராஜலட்சுமி ஆகியோர் உனக்கு கோவிலுக்குள் இருக்க என்ன தகுதி இருக்கு என கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி சேலை மற்றும் தலைமுடியை பிடித்து இழுத்து கோவிலுக்குள் செல்லக்கூடாது என வெளியே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. எங்கள் ஓப்படியார் மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போனாங்க. என்னை வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூட போனேன். சூடை ஏற்றிட்டு வெளில வரும்போது கோபி, ராஜலட்சுமி, செந்தமிழ் 3 பேருமே உங்களுக்கு கோயிலுக்குள்ளார நுழைய தகுதி கிடையாது, கோயிலை விட்டு வெளில போங்க, அவங்கள ஒதுக்கி வச்சாச்சு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, நீங்கள் இங்கே சாமி கும்பிட அப்படின்னு சொல்லிட்டு மாராப்பு சிலையை பிடிச்சி வெளியில் தள்ளி முடியெல்லாம் பிடிச்சி ராஜலட்சுமி இழுக்கிறாங்க. செந்தமிழ் பின்னாடி வாக்கா தள்ளிட்டு போயிட்டாருங்க, அடிக்கிறாரு. காலையில் 9 மணிக்கு மேலே நாங்கள் ஆவினங்குடி ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தோம் சார். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இந்நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆவினங்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு தலைப்பட்சமாக ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி திட்டக்குடி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய் வட்டாட்சியரிடம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி புகார் மனு அளித்துள்ளனர். ஆவினங்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்த இச்சம்பவம் திட்டக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.